குரூப் 4ல் இலக்கணம் பார்க்குறோம். வினையால் அணையும் பெயர். இதுவும் வேர்ச்சொல் அறிதல் தலைப்பு கீழே தான் வருது. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். அந்த வினையை யார் செய்கிறாங்களோ அவங்கள சொல்கிறது தான் வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான். இதில் வந்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். வரது அப்படிங்கிறது ஒரு வினை. அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வந்தவர். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்போ பொறுத்தார் அப்படிங்கிறவங்க தான் வினையால் அணையும் பெயர். அதாவது அந்த வினையை செய்கிறவங்கள சொல்கிறது தான் வினையால் அணையும் பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது. பாடியவள் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். பாடுதல் அப்படிங்கிறது ஒரு வினை. பாடுதல்ங்கிறது ஒரு வினை. பாடியவள் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். படித்தல் அப்படிங்கிறது ஒரு வினை, வினைச்சொல். படித்தல் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இப்போ வினையால் அணையும் பெயர் என்னென்னா படித்தவர். இதே எப்படி நம்மளுக்கு கேட்பாங்கன்னா, இப்போ வந்தவர் அப்படின்னு கேட்டுட்டு வேர்ச்சொல் கேட்கலாம். வினையால் அணையும் பெயர் கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டால் வா, இல்லை வேர்ச்சொல் வா அப்படின்னு கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயர் கேட்டால் நம்ம வந்தவர் எழுதலாம், வந்தவன். அங்கே நம்மளுக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கோ வந்தவள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ பாடியவள் வேர்ச்சொல் வந்து இதுக்கு என்னது பாடு. வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கும் கட்டளையில் இருக்கும். இப்போ பாடியவள்னா பாடு. பாட கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயர் கேட்டால் பாடியவள், பாடியவன், பாடியவர் இந்த மாதிரி வரலாம். படி வேர்ச்சொல். படித்தவர், படித்தவன், படித்தவள் இதெல்லாம் வினையால் அணையும் பெயர். புக் பேக் பார்க்கலாம். இதுலையே பாருங்கள், வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. நம்மளுக்கு வந்து இது வினைமுற்று எது, அதை எப்படி வினையால் அணையும் பெயராக மாற்றுறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ காத்திருக்கிறார் அப்படிங்கிறது வினைமுற்று. காத்திருக்கிறார் அப்படிங்கிறது வினைமுற்று. வினையால் அணையும் பெயராக மாற்றோம் அப்படின்னா காத்திருக்கிறவர், காத்திருப்பவர், காத்திருக்கிறவர் அப்படின்னு வரும். இப்போ இதில் வந்து சேர்த்து இதை இணைத்து எழுத சொன்னனால நம்ம காத்திருப்பவரை, காத்திருக்கிறவரை அப்படின்னு போட்டிருக்காங்க. காத்திருக்கிறவரை அப்படின்னு. நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. வினைமுற்றுங்கிறது ஒரு செயல் வந்து முழுசாக முடிஞ்சது காத்திருக்கிறார். வினையால் அணையும் பெயர் யார் காத்திருக்கா அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம், காத்திருக்கிறார், காத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவோம். காத்திருக்கிறவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். இங்கே உண்டார் அப்படிங்கிறது வினைமுற்று. வினையால் அணையும் பெயர் உண்டவர், உண்டவர். அப்போ உன் அப்படிங்கிறது வேர்ச்சொல்லாக கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயர் கேட்டால் என்ன எழுதணும், உண்டவர் அப்படின்னு எழுதணும். வினைமுற்று கேட்டால் உண்டார், உண்டான் அப்படி எழுதணும். இங்கே சந்தித்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்போ சந்தி அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதோட வினையால் அணையும் பெயர் என்னது, சந்தித்தவர். வினையால் அணையும் பெயர் சந்தித்தவர். அடுத்து படித்தார். படித்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. படித்தவர், படித்தவன், படித்தவள் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். படி அப்படிங்கிறது வேர்ச்சொல். படித்தார் அப்படிங்கிறது வினைமுற்று. படித்தவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வென்றார் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று. அப்போ வினையால் அணையும் பெயர் என்னது, வென்றவர். ஓகேங்களா.